நம்ம வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிறதுனால நானும் ரொம்ப பிரயாசப்பட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஒரு காரியத்தை நம்ம கட்டாயமாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மளிடத்தில் பேசும்படிக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை ரொம்ப கவனமாக கேளுங்க. தயவு செஞ்சு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் இதை முழுசாக டைப் பண்ண முடியல, ரொம்ப ஷார்ட்டாக தான் டைப் பண்ணியிருக்கேன். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியம். ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். ரொம்ப முக்கியம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே அடியானை மறைத்து எங்களுடனே கூட பேசும்படிக்கு உம்மை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட சாட்சியின்படி, பாடின பாடல்களின்படி உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். தேவன் தானே எங்களோடு கூட பேசும்படிக்கு உம்மை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவிக்கிற நல்ல வல்ல பிதாவே, ஆமென். நம்ம அடுத்த புது வருடத்திற்குள் போகிறதுனால ஆண்டவர் என்னோடு கூட போட்ட ஒரு காரியம் என்னென்னா, வேதத்தை நாம் எப்படியாக தியானிக்கிறோம். நம் வேதத்தை தியானிக்கிறது நம்ம அநேகருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் அவ்வளோ ஒரு பெர்ஸ்பெக்டிவாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்க வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஒரு 40 நிமிஷம், நாட் மோர் தென் தேட், நான் என்னால் இயன்ற மட்டும் இன்றைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு முடியுமானா முடித்து கொடுக்குறேன். அதற்கு தேவன் தாமே உதவி செய்வாராக. நம்ம வேதத்தை திறக்கும்போது பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஜெபம், இதை ஒரு பெரிய ஊழியக்காரர்லேருந்து நிறைய பேர் நமக்கு சொல்லி கொடுத்தது. உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுது இதை இம்ப்ரிண்ட் பண்ணிங்க. சங்கீதம் 119:18 என்னது? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஒவ்வொரு முறையும் வேதத்தை முதல்ல திறக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வேதத்தை மூடின பாரிய வச்சுட்டு ஏசப்பா கிட்ட போயிட்டு ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஏன்னு சொன்னால், வேதம் வாசிக்கிறதுன்றது நம்ம ஏதோ ஒரு தினசரி புத்தகம் வாசிக்கிறது போல இருக்கலாம். இல்லை, நான் ஏதோ ஸ்பிரிச்சுவல் ரிலீஜியஸ் பிலீஃப் ஆக கூட நம்ம நினைக்கலாம். இதை பண்ணுறதுனால கர்த்தர் என்னோடு கூட இடைப்படுகிறார்னு ஒரு எண்ணம் வரலாம். இல்லை, நமக்கு அநேக விதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதாய் இருக்கலாம். ஆனால் இந்த வேதத்தில் ஒரு வசனத்தையும் வாசிக்கும்போது நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியங்கள் 5 இருக்கிறது. 5 தலைப்புகளுக்குள் போவதற்கு முன்பாக நீங்கள் முதலாவதாய் வேதம் வாசிக்கும்போது 7 காரியங்கள் அந்த நீங்கள் படிக்கிற பகுதியில் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். முதல் 7 காரியங்கள் நீங்கள் கட்டாயமாய் ஒரு வேத வசனத்தை வாசிக்கும்போது ஆஸ் அ ரீடர், ஆஸ் அ பைபிளை வாசிக்கிற கிறிஸ்தவனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் கேர்ஃபுல்லி லிசன் அண்ட் லுக் அட் திஸ் வெரி கிளியர்லி. ஃபஸ்ட்டு, அந்த படிக்கிற போர்ஷனில் அவருடைய ஆட்ரிபியூட்ஸ், தேவனுடைய மகத்துவம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத முதல்ல நான் வாசிக்கணும். இப்போ ஒரு போர்ஷன் வாசித்து முடிக்கிறேன். நான் அந்த போர்ஷனை வாசித்து முடித்த உடனே அதை நான் தியானிக்க எடுக்கும் பொழுது முதல்ல நான் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தேவனை குறித்து என்ன இந்த வசனம் சொல்லுகிறது. அது பிதாவாகிய தேவனாக இருக்கலாம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனாக இருக்கலாம். அப்போ நமக்கு முதல்ல அவர்களை குறித்து தியானிக்க வேண்டிய ஒரு காரியம், ப்ரையாரிட்டைசிங் த ஸ்கிரிப்சர். ஒரு வசனம் வாசிக்கும் போது எப்பவுமே இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் போகணும். அது மாற்று கருத்தே கிடையாது. இது என்னுடைய காரியங்கள் இல்லை. ஏன்னா வேதம் முழுவதும் இப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆர்டரே. இதை நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, எப்படி நான் இந்த ஆர்டர்னு சொல்கிறேன்னா,
பவுல் எழுதியிருக்கிற ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல அவர் இந்த ஆர்டரில் தான் எல்லா லெட்டர்ஸும் எழுதுவார். முதல்ல பிதாவாகிய தேவனுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக, பாவத்திலிருந்து மீட்டவருக்கு கிருபை உண்டாவதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லாமே துதி கனம் உண்டாவதாக. நீங்கள் யாரை எடுத்தாலும் முதல்ல தேவனை குறித்ததான ஒரு ஆட்ரிபியூட்ஸ் நம்ம பார்க்கணும். அவருடைய சத்துவத்தை நாம் குறித்து பார்க்க வேண்டும், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். இரண்டாவது, இஸ் தேர் அ ப்ராமிஸ் டு கிளைம். எனக்கு இதிலே கர்த்தர் வாக்குதத்தம் என்ன கொடுத்திருக்கிறார், நான் எடுத்துக்கொள்ள வேண்டிய வாக்குதத்தம் என்ன என்பதை நான் வாசித்த பகுதியில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதலாவது கர்த்தருடைய சத்துவம், இரண்டாவது கர்த்தருடைய வாக்குதத்தம் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் ஏதாவது கட்டாயமாக எனக்கு கொடுத்திருக்கிறார், அந்த சத்துவத்தை பார்க்க வேண்டும். மூன்றாவது, இஸ் தேர் அ கமாண்ட் டு ஒபே. நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியத்தக்கதா எனக்கு ஏதாவது இதில் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. நல்ல கவனிங்க, ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இருக்கும். நான் மூணாவது என்னது, கர்த்தருக்கு ஒபே பண்ணுறதற்கான கொடுக்கப்பட்டதா இந்த வசனங்கள் இருக்கிறதா. நான்காவதாய், இஸ் தேர் அ சின் ஐ ஹாவ் டு ரிப்பென்ட். இந்த வசனம் எனக்குள் இருக்கிற பாவத்தை உணர்த்தி அறிக்கை செய்ய உதவுகிறதா. நல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்ம வேதம் வாசிக்கிறப்ப இந்த பெர்ஸ்பெக்டிவ்லலாம் நம்ம பார்க்கலன்னா, வேதம் வாசிக்கிறது நிறைய நேரங்களில் நம்ம என்ன திரும்ப சொல்ல, ரொம்ப ட்ரையாக இருக்குது பிரதர், ரொம்ப ஒரு மாதிரி வாசிக்கிறப்ப ஏதோ ஒரு புதுசாக ஒரு வித்தியாசமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஏன்னு சொன்னால், நம்ம இந்த ஆங்கிள்லாம் வசனம் ஒரு முறை வாசிக்கிறப்போ யோசித்து பார்க்கறது இல்லை. ஓகே, இஸ் தேர் அ சின் ஐ ஹாவ் டு ரிப்பென்ட். ஐந்தாவதாக, எனக்கு ஏதாவது எச்சரிக்கையின் சத்தம் இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா. இஸ் தேர் அ வார்னிங் ஃபார் மீ. எனக்கு ஏதாவது கர்த்தர் வார்னிங் கொடுக்குறாரா நான் இன்னைக்கு படித்த வேத வசனத்தின் போர்ஷனில் அப்படின்னு நான் உட்காந்து யோசிக்கணும். ஆறாவதாக, இஸ் தேர் an எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் டு ஃபாலோ. இஸ் தேர் an எக்ஸாம்பிள். எனக்கு முன்னுதாரணமாய் இந்த வேத பகுதியில் கர்த்தர் யாரையாவது சுட்டி காட்டி இருக்கிறாரா, இதை நான் ஃபாலோ பண்ண எனக்கு சுட்டி காட்டி இருக்கிறாரா. ஆறாவதாக, ரொம்ப முக்கியம் இதில் கடைசியாக சகோதரன், நம்ம நல்லா பாருங்க, இந்த 6 காரியம் பண்ணால் மட்டும்தான் ஏழாவதாய் இதை நான் யாரிடம் பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த வசனம் வாசிக்கிறது, இந்த 6ஐயும் நான் தியானிச்சாதான் என்னால் ஐ கேன் கோ அண்ட் ஷேர் த காஸ்பிள் டு அதர்ஸ். இதுதான் முதல் ஒரு, நம்ம தினமும் வேதம் வாசிக்கும்போது, வேதத்தை ஆராயும் போது, வேதத்தை ஸ்டடி பண்ணும்போது நமக்கு வர வேண்டிய காரியம். அடுத்த வரும் காரியங்களில் நான் உங்களுக்கு தெர் ஆர் மெத்தட்ஸ் ஆஃப் ரீடிங் இட், அதை குறித்து இன்னும் அதிகமாக பேசுகிறேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெர் ஆர் 5 மெத்தட்ஸ் we can talk about. There are one method is called telescopic method. There is another method called microscopic method. There is another method called topical method. அப்புறம் analytical method. கடைசியாக characteristic method. இப்படியாகவும் வேதத்தை தியானிக்க முடியும். இதை குறித்து நாம் இன்னும் விவரமாய் தியானிக்க கர்த்தர் உதவி செய்வார். இப்போ எனக்கு வேதத்தை வாசிக்க நான் தினமும் புதிய ஆண்டில் நம்ம போகிறோம். இப்போ புதிய ஆண்டிற்குள்ளே போகும் பொழுது வேதத்தை கிரமமாய் வாசிக்காவிட்டால், வேதத்தோடு எனக்கு கனெக்ஷன் இல்லைன்னா, தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் ஹேவிங் பீயிங் எ கிறிஸ்டியன். நான் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கு எனக்கு எதுவுமே ஒரு அர்த்தம் இல்லாத கிறிஸ்தவனாய் வாழ்வதாய் இருக்கும். ஸோ 5 காரியங்கள் முதலாவதாய் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த முதல் காரியம், நமக்கு வேதத்தை வாசிக்கும்போது எனக்கும் வேதத்துக்கும் ஒரு பர்சனல் கனெக்டோடு வாசிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் முக்கியம். வேதத்தை ஏனோ தானோ என்று வாசிக்காமல், ஐ நீட் டு ஃபீல் த பர்சனலி கனெக்டட் டு தட் வேர்ட். ஏன்னா த கனெக்டிங் த ஸ்கிரிப்சர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு வார்த்தை என் வாழ்க்கையோட கூட என்னோட கூட கலக்கும்போது தான் என்னால் புரிந்து கொள்ள முடியும். வேதம் ஏன்னு சொன்னால் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, இப்போ இந்த வேதத்தை வாசிக்கிறோன்னு வச்சுப்போமே, இந்த பைபிள் வாசிக்கும்போது என்ன இது ஆவியானவரால் நமக்கு
கொடுக்கப்பட்ட வார்த்தை. எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இதை நான் நிறைய நேரங்களில் இது நம்ம தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் திருப்புங்கள் என்னோட கூட சேர்ந்து, ஏன்னால் இதை நமக்கு மறந்துடக்கூடாது. ஏன்னா காலம் எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் எடுங்களேன். முதல் 2 வசனங்கள் வாசிங்க. சாரி, 2-3 வாசிங்க. சமயம் வாய்த்தால் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி படித்துக் கொண்டு, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க ஆமா, ஏன் என்று சொன்னால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ப போதகர்களை தங்களுக்காக திரளாக சேர்த்து கொள்ளுவார்கள். இது எனக்கு நான் இந்த செய்தி எனக்கானது. பர்சனலாக நான் முதல்ல கனெக்ட் பண்ணணும். அப்போ நான் கனெக்ட் பண்ணலைன்னா கர்த்தர் என்னோடு கூட பேச விரும்புகிறார் என்று சொன்னால், இப்போ இந்த ஸ்கிரிப்சர் கர்த்தர் என்னோடு கூட பேச விரும்புகிறார். இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருப்போம். மத்தேயு 26வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அதிகாரத்தை நீங்கள் எத்தனை பேர் இப்படி வாசிச்சிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கர்த்தர் இப்படி தான் சொல்கிறார். நம்ம வேதத்தை வாசிக்கும் போது இப்படி தான் பார்க்கணும்னு சொல்கிறார். மத்தேயு 26:21 வாசிங்க. என்ன சொல்றார்? ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, அவர் போஜனம் பண்ணும்போது உங்களில் ஒருவன், நல்ல வேதத்தை நல்லா லுக் அவுட் பண்ணுங்க, உங்களில் ஒருவன். இப்போ ஆண்டவர் என் கூட பேசுறார், ஓகேவா? பேசின உடனே அடுத்த வசனம் ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன சொல்லுது பாருங்க. என்னது என்னங்க, நல்லா கவனிங்க. பக்கத்தில் உங்களை பார்த்தே கேளுங்களேன். நீங்கள் இப்போ எழுதும்போது ஆண்டவரே இப்போ சொல்லும்போது அவர்கள் யாரும் பக்கத்தில் பார்த்து ஆண்டவரே காட்டி கொடுக்க போகிறோன்னா சோபனாவோ சிந்தியாவோ சப்ரீனாவோ அப்படின்னு சொல்லலை. அவங்க யாரையும் கேட்கல. He did not ask anyone. அவர்கள் யாரை கேட்டாங்க? நானும். ஸ்கிரிப்சர் கனெக்டிங் மீ. அவர் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது ஒருவேளை என்ன குறித்து தான் சொல்கிறாரோன்னு நீங்கள் யோசிச்சா மாத்திரம்தான். இதனால தான் நான் சொன்னேன் பர்சனலி கனெக்டிங். இது யாருக்கோ பேசப்பட்டதில்லை. நான் வேதம் வாசிக்கும் போதே ஒருத்தரை குறித்து நீங்கள் சங்கீதம் போல ஒரு அழகான புஸ்தகம் வேறு எதுவுமே இல்லை. அதனால தான் பாடல்களாக பாடி வச்சிருக்கிறார். அவர் பாடும்போது நமக்கு அநேக நேரங்களில் துன்மார்க்கன் மடிவானாகனா யார் அந்த துன்மார்க்கன் உங்கள் மைண்டில் வரும். ஏன்னா நீங்கள் யாரையும் ஒருத்தர் வெறுத்துட்ருப்பீங்க. சடுதியில் விழுந்து சாவானாகன்னு இருக்கும். ஓ, அவனுக்கு அப்படி நடக்கும் போல இருக்கு. இல்லை, பர்சனல் கனெக்ஷன். யாரையும் கர்த்தர் நம்ம மற்றவர்களை அழிக்கத்தக்கதாய் மற்றவர்களுக்காக பேசுறது இல்லை. உங்ககிட்ட பேச மாட்டார். மற்றவர்களை அழிக்கத்தக்கதாய் தேவன் உங்களோடு கூட பேச மாட்டார். நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அப்போ நான் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்றால், எனக்கு வேதத்தின் மூலம் பேசினால் கர்த்தர் எங்கிட்ட மட்டும் தான் பேசுவார். நீங்கள் இருதயத்தில் கையை வச்சு இந்த வேத வசனம் எனக்காக மட்டும், நான் என் கூட மட்டும் தான் பேசுவார் முதல்ல. அப்போது முதல்ல நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னால், சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக சொல்கிறார். சங்கீதம் 104:1 என்னது? என் ஆத்துமாவே. சங்கீதம் 104:1 என்ன ஆத்மாவே. மற்ற நம்முடைய ஆத்மாவேன்னு அவர் சொல்லலை. அவருடைய வெரி வெரி ப்ரிசைஸ், என் ஆத்மாவே. சங்கீதம் 108:1 என்ன சொல்றார்? என் இருதயம். சங்கீதம் 108:1 அதான் சொல்ற. ஆரம்பிக்கும் போது என் இருதயம். அதே போல தானே சொல்றாரு. சங்கீதம் 119, 105 சொல்றாரு, என் உம்முடைய வேதம் என் கால்களுக்கு வெளிச்சம். அதை போடுங்க. சங்கீதம் 119, 105 போடுங்க. என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பதாக. என் கால்களுக்கு. அப்போ வேதம் எனக்கு கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு கண்களுக்கு முன்பாகவும் என்னுடைய பாதைகளுக்கு முன்பாகவும் வெளிச்சமாக இருக்கணும்.
அப்போ இது யாருக்கோ கொடுக்கப்படலை. அப்போ எனக்கு டார்ச் அடித்தா எனக்கு தான் கண்ணு தெரியும். அப்போ எனக்கு வேத வசனம் புரிஞ்சால் எனக்கு தான் என்னுடைய இருக்கிற காரியங்களுக்குள்ள அந்த பர்சனல் கனெக்ட் இல்லைன்னா வேதம் விளங்காது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அப்போ எனக்குள்ள ஒரு பர்சனல் கனெக்ஷனே நம்ம ரீட் பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளுக்கெல்லாம். இப்போ நீங்கள் மாற்ற வேண்டிய நேரம். அப்போ என்னை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், இதை நீங்கள் திரும்ப 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 வாசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் மொத்தம் எத்தனை சபைகளுக்காக கர்த்தர் லெட்டர் எழுதுகிறாரு? எத்தனை சபைகளுக்கு? 7 சபைகளுக்கு எழுதுகிறார். சரிங்களா? 7 சபைகளுக்கு எழுதின உடனே, ஒவ்வொரு சபைக்கு எழுதின உடனே தயவு செஞ்சு அதில் திருப்புங்க. முதலாவது சபையை குறித்து வாசிப்போம். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன் நான் இதை பர்சனலாக நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ எழுதுகிறப்போ ஆண்டவர் பாருங்கள், வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் கர்த்தர் சொல்கிறாரு 2வது அதிகாரத்தில் முதலாவது என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 7வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை யாரு? காது உள்ளவர்கள்லாம் இருக்கு. அங்கே தான் தப்பு பண்ணக்கூடாது. ஒருத்தருக்கு தான் சொல்றாரு. சொல்லும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சபைகள்னு சொல்றாரு. நல்லா பாருங்க, அந்த லெட்டர் எழுதும்போது ரொம்ப அழகாக எழுதி வச்சிருக்கிறார். அட்ரஸ் பண்ணும்போது சபை தான், ஆனால் லிசன் பண்ணும்போது காது உள்ளவன் கேட்க கடவன். அப்போ சபையை அட்ரஸ் பண்றாரு. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் தேவன் கம்யூனிகேட் பண்றார். அப்போ நான் வேதத்தை இப்படி ரசித்து ருசித்து நான் வாசிக்கலன்னா, காது உள்ளவன் நான் கேட்க கடவன். கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட காது அவருடைய சத்தத்தை கேட்க. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பாட கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா? 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க. சண்டே ஸ்கூல் பாடல் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் நமக்கு அதனால தான் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்தில் என்ன சொன்னாங்க? அவர்கள் காலம் வரும்போது செவி தின உள்ளவர்களாகி தங்களுக்கு வேண்டியது போல போதகர்களை சேர்த்துக் கொள்வார்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்றார், தயவு செய்து வேதத்தை வாசிக்கும் போது பர்சனலாக கனெக்ட் பண்ணுங்க. வேதம் தேவனோடு கூட, கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி, இப்போ எனக்கு முதல்ல கர்த்தர் அதை பேசினார், பர்சனலாக கனெக்ட் பண்ணிட்டேன். 2வதாய் நான் அந்த வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் ரீட் பண்ணும்போது வாட் ஐ ஹாவ் டு ஒபே இன் தட் வேர்ட் ஆஃப் காட். செகண்ட் பாயிண்ட் அதுதான். ஏன் என்று சொன்னால் சங்கீதம் 119:9 என்ன சொல்லுகிறது? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்கிறான், தன்னுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனாலே தானே. வாசிங்க 119:9 வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன். எல்லாமே பாருங்க, என்னை, நான், எனக்குரிய வேத வசனம். அப்போ obeying the word of Godனா நீங்கள் நிறைய நேரங்களில் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கணும். எப்படி வந்திருக்குன்னா, இப்போது சிஸ்டர் சப்ரீனா கூட ஒரு விஷயம் சொன்னாங்க. இன்னும் அது ரட்சிக்கப்பட்டப்போ புதுசில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இப்போ பிளஸ்ஸி கூட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? காலேஜில் ஒரு விஷயம் நடந்தோன்னா எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இந்த மகிழ்ச்சி எப்பவுமே இருக்குதா? அதான் கேள்வி. நான் வேதம் வாசிக்கிறப்போ ஒவ்வொரு முறையும் எனக்கு சந்தோஷம் இருக்குதா? ஒரு முறையும் உங்களுக்கு கர்த்தர் புது புது ரெவலேஷன் கொடுக்குறாரா, இல்லை எப்பயாவது அந்த ரெவலேஷன் கிடைக்குதா? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க எப்பயாவது தான் கர்த்தர், நீங்க நல்லாவது தான் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஆவியில நிரம்பின மாதிரி நீங்க ஜெபம் பண்றீங்களா? எப்பயாவது வேதம் வாசித்தா நான் எப்பயோ ஒரு முறை வாசிச்ச மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லை எவ்ரி டைம் when you pray, when you kneel down, when you இது பண்ணும் பொழுது கர்த்தர் நெடுக்கட பேசினார் என்ற உணர்வு இல்லைன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். கர்த்தர் உங்ககிட்ட பேசலைன்னு அர்த்தம்.
நீங்கள் எப்போ ஒரு விஷயத்திற்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீர்களோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் முழங்கால் போட்டு நீங்கள் ஒரு முறையும் வேதத்தை வாசிக்கும் போதும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். இப்போ வெளிப்பாடு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நான் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலைன்றதான் அர்த்தம். கர்த்தருக்கு நிறைய வேலை இருக்குதுங்க, நிறைய காரியங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் உங்ககிட்ட நிறையா முறை பேசுகிறாரு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெறும் கேட்கிறவளா மாத்திரம்தான் இருக்கிறோம். இப்போ நான் கீழ்ப்படியலைன்னா எனக்கு எப்படி ஆண்டவர் ரெவலேஷன் கொடுப்பாரு, என் கூட எப்படி பேசுவார்? அது என்ன ஒன் டைம் கார்டு மாதிரி, ஒன் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி, ஏதோ ஒரு இங்கே அங்கே ஒரு அதிசயம், இங்கே அங்கே கீழ்ப்படுகிறது, அந்த இடத்துல இந்த இடத்துல. நோ 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 தேர் இஸ் நீட் டு பி எ கண்டினியூட்டி. அப்போ ஒரு முறை இன்னைக்கு நான் வேதத்தை வாசித்தேன்னா கர்த்தர் இந்த 7 ஆஸ்பெக்டில் பேசும்போது எனக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதுன்னா, கர்த்தர் எனக்கு சொல்கிறார், இன்னைக்கு போயிட்டு உன் மனைவியின் இடத்துல மன்னிப்பு கேட்பாயாக, உன் கணவன் இடத்துல மன்னிப்பு கேட்பாயாக, உன்னுடைய அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாயாக, இப்படின்னு ஒரு வார்த்தையே நம்மளுக்குள்ள பேசுகிறார். நான் மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், நான் கொஞ்ச நாள் கடிச்சு கேட்கலாம் மன்னிப்பு. ஆண்டவர் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறார். யாருக்கோ ஒருத்தருக்கு தானம் தர்மம் பண்ணுவாயாக, பெருமை பாராட்டு இருப்பாயாக, கோபப்படாது இருப்பாயாக அப்படின்னு நம்ம கூட கர்த்தர் வேதத்தின் வசனத்தில் பேசுகிறார். ஆனால் எனக்கு செய்யறதில்லை, நான் ஒவே பண்ணுறதில்ல. பரிசுத்தமாக இருப்பாயாக, உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாமல் இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கீழ்ப்படுகிறேனா? அப்போ கீழ்ப்படியலைனால் தேவனுடைய வார்த்தை என்னோடு கூட பேச முடியாது. நான் தான் அதுக்கு ஒரு பேரியர் போட்டுக்கிறேன். ஐ ஸ்டாப் God not to communicate to me. Only if I'm obeying the word of God, then only God can speak to me. அதனால தான் சங்கீதம் 128 எந்த இடத்துல வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன இருக்குது சங்கீதம் 128? நிறைய பேருக்கு மனப்பாடமாக தெரியும். என்னது சங்கீதம் 128? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருக்கிற கனித்தரும் திராட்சை செடியை போல இருப்பா. என்னத்துக்கு முதல் வசனம் என்ன? அப்போ எடுத்து வாசிங்க, 128 1 வாசிங்க. யாரு? வாசிங்க சிஸ்டர், வாங்கம்மா வாசிமா. அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இது நடக்கும். வசனம் சொல்லுது இல்லையே, தன் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியோ இல்லை உங்கள் கணவனோ இல்லை உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோ இல்லை குடும்பமோ எல்லாமே செழுமையாக இருக்கணும்னா நான் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படியும் பொழுது தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதம் 128 அதிகாரம் வாழ்க்கையில் நடக்கும். சங்கீதம் 103:13 அதை தான் சொல்லுது. சங்கீதம் 119:34 அதான் சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லுது. முதலாவது காரியம், ஐ எம் கனெக்டிங் பர்சனலி. இரண்டாவது காரியம், நான் வேதத்தை வாசிக்கும் போது அதற்கு கீழ்ப்படுகிறேன். மூன்றாவது காரியம், வேதம் வாசிக்கும் போது எனக்கு விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இப்போ நான் எதை வாசித்தாலும் நடக்குதோ நடக்கலையோ, இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம், ஆனாலும் விசுவாசத்தோடு வாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு தான் விசுவாசிக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன வெறும் விசுவாசம் அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. Just his faith alone made him righteousness. விசுவாசத்தோடு நீங்கள் வேதம் வாசிக்கும் போது உங்களை நீதிமானாய் மாற்றுகிறது வேத வசனம். ஆபிரகாம் விசுவாசித்தார். யாக்கோபுக்கு நான் இன்னைக்கு போகும்போது கூட சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன், யாக்கோபு, ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதித்தால் உடைய உங்களை நான் விட மாட்டேன். விசுவாசம், என்னை கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்ற விசுவாசம். யோசிச்சு பாருங்களேன், யோபினுடைய கடைசி அதிகாரத்தை யோபினுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. எப்படி? விசுவாசம். கர்த்தர் என் வாழ்க்கையை மாற்றுவார். ஏனென்றால் எனக்கு குறித்ததை
அவர் அந்த யோபுல என்ன சொல்றாரு? நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார், நான் போகும் வழியை அவர் எனக்கு அறிந்திருக்கிறார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார், கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடை பண்ண முடியாது. விசுவாசம். நான் போகும் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். என்னை தாய், சங்கீதம் 139 தாயின் கருவிலே என்னை முன்குறித்த தேவன் அவர். என்னை நடந்தாலும் என்னை அறிந்திருக்கிறார், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அப்போ நான் ஒரு விசுவாசத்தோட நான் ஜெபத்தை, இந்த வேதத்தை வாசிக்கலன்னு சொன்னா, பிரியமானவர்களே, ரொம்ப 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 கஷ்டம் இந்த வேத வசனங்கள் உங்களுக்குரியதாய் மாற்றிக்கொள்ளுவது. இல்லைனா ஊழியக்காரர்கள் சொல்லுகிற, ஏதோ பாஸ்டர்கள் சொல்லுகிற அரகுற வசனங்களை மாத்திரம் உங்கள் இருதயத்தில் வச்சுக்கிட்டோ, இல்லை கேலண்டரில் வர ஒரு வசனத்தை படிச்சுட்டோ, இல்லை ஏதோ ஒரு வாக்குத்தத்த வசனத்தை தேடிட்டோ தான் உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்றாது. வேதம் முழுவதும் கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த ஒரு வசனம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போதா? வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்படின்னா கர்த்தர் ஒரே வசனத்தில் எழுதியிருப்பாரு. ஒரு A4 ஷீட்டில் மொத்த பைபிள் எழுதி கொடுத்துட்டு இருக்கலாமே, ஆமாவா இல்லையா? மொத்த கற்பனைகளை 2 வசனத்தில் முடிச்சிட்டார் இல்லையா? என்ன சொன்னார்? உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் கர்த்தராகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இதற்கு முதலாம் கற்பனைக்கு நிகரான இன்னொரு கற்பனை என்ன? நீ உன்னை நேசிப்பதை போல உன்னுடைய சகோதரனை அயலானையும் நேசிப்பாயாக. 2 கற்பனை முடிஞ்சிருச்சே. A4 ஷீட்லேயே கர்த்தர் எழுதி வச்சுட்டு இருப்பாரு. மொத்த பைபிள் அதில் முடிஞ்சிருக்குமே. ஏன் கர்த்தர் அப்படி எழுதலை? காரணம் ஏதோ ஒரு வசனத்தோட கூட மாத்திரம் இல்லை, இதில் இருக்கிற எல்லாவற்றையும் நான் படிக்க 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 எனக்குள்ளே இருக்கிற அழுக்குகள், என்னுள்ளே எண்ணங்கள் மாற 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 கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்துவார். 4வதாக, ரீட் த பைபிள் சிஸ்டமேட்டிக்கலி. நீங்கள் பைபிளை எப்பவுமே ஒரு சிஸ்டமாக வாசிக்கணும். பைபிளே ஒரு லைப்ரரி தான். பைபிள் ஒரு லைப்ரரி தான். ஏன்னா பைபிள் ஏதோ ஒரு புக் இல்லை. பைபிளில் மொத்தம் எத்தனை புக் இருக்கிறது? 66 புஸ்தகங்கள் இருக்குது. இப்போ இந்த 66 புஸ்தகங்களும் ஒவ்வொருவரால் இன்ஸ்பிரேஷன் பண்ணி எழுதியிருக்கிறார். இப்போ நம்ம என்ன நினைக்கிறதுனா, அநேக நேரங்களில் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது போல சிலர்கள் வாசிக்கிற பழக்கங்கள் உண்டு. முதல்ல நீங்கள் புக்கு வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உபவாசம் தேவைப்படுகிறது. உபவாசித்து எந்த புஸ்தகத்தை நான் வாசிக்க போகிறேன், இந்த ஆண்டில் நான் எந்த புஸ்தகத்தை வாசிக்க போகிறேன், தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா இந்த ஒரு வருடத்தில் வேதாகமத்தை வாசித்து முடிக்கிறது நல்ல விஷயம்தான், வாசிங்க, தப்பு இல்லை. அந்த கால அட்டவணைகளை வாசிச்சு முடிங்க. ஆனால் தியானிக்க உங்களால் ஒரு அதிகாரத்தை ஒரு வருடம் கூட உங்களால் தியானிக்க முடியாது. அவ்வளோ டைம் எடுக்கணும். நீங்கள் சிஸ்டமேட்டிக்கலி யூ ஹாவ் டு ரீட். நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் ஒரு கர்த்தரிடத்தில் முதல்ல உபவாசம் பண்ணணும். உபவாசம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு எந்த அதிகாரத்தை நான் இந்த புதிய வருடத்தில் நான் தியானிக்க போகிறேன். இப்போ நான் தியானிக்கிறேன்னு சொன்னால் முதல்ல எனக்கு ஒரு அர்ப்பணிப்பு தேவைப்படுது. there is a commitment. If you don't have a commitment, உங்களுக்கு 7 days you are busy. I completely God will agree. Not man's matterல. ஆண்டவருக்கும் தெரியும் நீங்கள் பிஸியான ஆள்னு நல்லா தெரியும். ஒர்க் இருக்குது உங்களுக்கு. மண்டே டு ஃப்ரைடே ஒர்க்குக்கு போகிறீங்க, காலையில் ஒர்க்கை விட்டு போகிறீங்க, எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாரு. என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இந்த 7 நாளில் ஒரு நாள் ஒரு 5 மணி நேரம் என்னால் உட்காந்து வேதத்தை தியானிக்க முடியுமா? இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட்? ஒரு நாளில் நான் 1 hour வாசிக்கிறதோ ஜெபம் பண்ணுறதோ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறதோ ஆண்டவருக்கு ஓகே, அது ஓகே. யூ வில் நாட், அது வந்து உங்களுக்கு தின தியானம், தினசரி தியானம் ஓகே. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கர்த்தருக்காக அந்த நாளை எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துட்டு, யூ கேன் சிட் இன் யுவர் கார் இஃப் யூ டோன்ட் ஹாவ் எ ஸ்பேர் ரூம் இன் யுவர் ஹவுஸ். அநேக நேரங்கள் அப்படி தான் பண்ணுவேன். காரை போய் பார்க்கிங்கில் போட்டு கார்லேயே உட்காந்துருவேன். உங்களுக்கு எந்த இடத்துல கிடைக்குது, யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, யாரும் உங்களை நடுவில் கூப்பிடக்கூடாது. ஃபோனுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருங்க, சைலண்டில் போட்டுருங்க, உட்காருங்க. இன்னும் ரொம்ப அழகான ஒரு டைம் எது தெரியுமா? நடு ராத்திரி 1 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு எந்த ஸ்பின் ட்ராப் சத்தம் கூட வராது.
நீங்கள் ப்ரிப்பேரோடு உட்காந்து வேதத்தை தியானம். அதனால தான் சங்கீதம் 119:18 நான் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. என்னது? உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்துள்ள ஆண்டவரே. அந்த 5 மணி நேரம் நான் உட்காந்து தியானிக்கும் போது தான், ஒவ்வொரு டாப்பிக்கான ஆண்டவர்கிட்ட பேசும்போது தான் என்னால் வேதத்தில் இருக்கிற காரியங்களை எனக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஏதோ ஒரு பைபிள் ரீடிங் போல் போயிடக்கூடாது. அப்போ ஐ நீட் டு ரீட் சிஸ்டமேட்டிக்கலி. அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ பிளானிங் ரொம்ப முக்கியம், டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். இதில் ஒரு கண்டினியூட்டி எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கணும். கண்டினியூட்டி இருக்கணும். எப்பயும் வேதத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு, ஏன்னா சங்கீதம் 1 எப்பயும் மறந்துடாதீங்க. என்னென்ன சங்கீதம் 1 என்ன மனப்படமாக சண்டே ஸ்கூலில் நம்ம சொல்லியிருப்பாங்க. நமக்கு மறந்துடவே கூடாது. என்ன சங்கீதம் 1? யார்? என்னதுங்க? ஆமாம், கரெக்ட். நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுங்க பிரதர். கரெக்டு தான். இல்லை, முதல்லேருந்து சொல்லுங்கள். துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளின் வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்னது? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ எனக்கு இரவும் பகலும் தியானமாக இருக்கணும், என் எண்ணத்தில் ஓடிட்டே இருக்கணும். எனக்கு ஒரு அங்கிள் சொல்லி கொடுத்தாங்க. அந்த அங்கிள் வந்து மேட்டுப்பாளையமில் அந்த அங்கிள், அநேகமாக அந்த அங்கிள் இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஃப்ராங்க்லின் அங்கிள்ன்ட்டு. அந்த அங்கிள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, மாடு, நீ எப்போவுமே வேதத்தை தியானிக்கும் போது மாடு ஞாபகத்தில் வச்சுக்க. மாடு நீ போயிட்டு தவிட்டையோ புல்லையோ போட்டனா மாடு வேக வேகமாக சாப்பிடுமா. சாப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துல மாடு உட்காந்துருமா. உக்காந்துட்டு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மெதுவாக சவைக்குமா. நீ போய் வாசி, ஒரு வசனத்தை எடுத்து வாசிட்டனா நீ எங்கெங்கெல்லாம் போறியோ, எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறியோ, ஒரே ஒரு அந்த வார்த்தையை பல முறை யோசித்து 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 ரிப்பீட் பண்ணி வாசிக்கும் போது புது புது ரெவலேஷனாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். புதிய ஆண்டுக்குள் நீங்கள் போகிறீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா இனி ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு பழகுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம். கடைசியாக, ரீட் த பைபிள் இன்ஸ்பிரேஷனலி. எனக்கு வந்து வேதத்தை வாசிக்கும் போது ஒரு உற்சாகம் இருக்கணும். ஏதோ வாசிக்கணுமே, கடமைக்காக வாசிச்சு தான் ஆகணும். கர்த்தர், நீங்கள் வாசிக்கலைன்னா கர்த்தர் ஏசப்பா சத்தியமாக வச்சுக்க மாட்டார். நீங்கள் வாசலைன்னா அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நீங்கள் பைபிள் வாசித்தாலும் சரி, வாசிக்காவிட்டாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நஷ்டம் இல்லை. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வாசித்தால் நீங்கள் தேவனோடு கூட இணைக்கப்பட போகிறீர்கள். அப்போ நான் புரிந்து கொள்ள வெறி முக்கியமான காரியம் என்ன? ஒரு உற்சாகத்தோடு, இன்ஸ்பிரேஷனோடு வாசிக்கணும். வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து வாசிக்கணும். ஒரு கேரக்டர் நான் எடுத்தேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யாக்கோபை பற்றி எடுக்கிறேன். எனக்கு நிறைய நேரங்களில் இந்த பெரிய பெரிய டாப்பிக்கெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன கேரக்டர். இப்போ நாமானுக்கு குஷ்டரோகம் இருக்கிறப்போ ஒரு சின்ன சிறும் பெண் வேலைக்காரியாக இருந்த பெண். அப்போ அந்த வேலைக்காரியாக இருந்த பெண்ணால் நாமானுடைய வாழ்க்கை மாறினதை அந்த சிறு பெண்ணுடைய வாழ்க்கை சுவிசேஷத்தை கொண்டு போகிற. அவள் ஒரு அடிமை பெண், தான் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அந்த இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்கிறா. இப்படி நான் ஒரு சின்ன கேரக்டர். எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்னன்னா, எனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது. 1க்கு 2 லேப்டாப் இருக்குது, டேப்லெட் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, போதாக்குறைச்சல் யூடியூப் இருக்குது, எல்லா டெக்னாலஜி கையில் இருக்குது. 1க்கு 4-5 காப்பி பைபிள் இருக்குது. எல்லா விதத்திலும் கையில் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். எனக்கே நான் வச்சுக்குவேன். இந்த ஸ்கூலில் நல்லா படிக்கிற பசங்களை பார்த்துருக்குறீங்களா? நம்மளுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பக்கத்தில் இருக்கிற தெரியாதவனுக்கு கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவன் பாஸ் ஆகிடுவான், நல்லா மார்க் எடுத்துருவான். வேதம் பைபிள் நமக்கு அப்படி சொல்லி கொடுக்கவே இல்லை. we need to share the gospel, we need to inspire people. Jesus is our inspiration. அவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சிருக்கிற நமக்கு we need a time. இப்போ 12 வயசில் ஏசப்பாக்கு என்ன வருது?
டீனேஜ்லேருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாரும் அவர் கேள்வி கேட்குறாங்க. 12 வயசில் அவர் ஞானமாக பதில் சொல்கிறார். உடனே ஊழியத்துக்கு வந்துட்டாரா? ஏன் வரல? இன்னைக்கு நிறைய பேர் உடனே ஊழியம் வர்றது, உடனே ரட்சிக்கப்பட்ட அடுத்த நாளே மைக்கு எடுத்து பிரசங்கம் பண்ணோம். பிரதர், யூ நீட் டு நோ த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 30 வயது வரையிலும் தன்னை தயார் பண்ணி கொண்டிருந்தார். வேத வார்த்தையினால் ப்ரிப்பேர் பண்ணார். He prepared himself before he committed to the ministry. So we need a endless time to prepare the word of God. 5 காரியங்களை சொல்லியிருக்கிறேன். கூட 7 முக்கியமான காரியங்கள் ஒரு வசனத்துக்கு சொல்லியிருக்கிறேன். I have to connect personally and I have to obey the word of God. 3வது காரியம், I have to read faithfully. 4வதாய், I have to read systematically. I have to read inspirationally. தேவனுடைய வார்த்தையை நான் இப்படியாய் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மோட பேச, நம்மோடு கூட பக்கத்திலேயே இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஆமாம்,